ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருத்து போன மாதிரி தான் இருக்கும், ஆனால் பழம் உள்ள நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வாங்கி வச்சுருப்போம், யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கருத்து போன மாதிரி ஆகிடும். அதை தூக்கி போடுற ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம். பழம் உள்ளே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் அழுத்தி பாருங்கள். எதுவும் அழுகி போகாமல், எதுவும் தண்ணி விடாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ நல்ல சாஃப்டாயிரும். நமக்கு மேஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோலை மட்டும் உரிச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தில் சென்டரில் நிறைய சீட்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற சீட்ஸை மட்டும் நமக்கு தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு எடுக்க வராது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. வாழைப்பழத்தை ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக விசிபிளாக தெரியும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பால் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். டிஃபன் பாக்ஸ்லலாம் பேக் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. வாழைப்பழத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். ஸோ அதை பொறுத்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு மாவு சேர்த்ததும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. குவாலிட்டியான வெல்லமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி அதை வடிகரிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த வெல்லமும் சேர்ந்து கரைஞ்சிரும். மாவு சரியான பதத்தில் நமக்கு கிடைக்கும். மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வேக வைக்கும் போதும் நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இல்லைனா ஹார்டான மாதிரி ஆகிடும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஷேப்பாக தட்டுறதுக்கு வராது. கம்மியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விடுங்க. நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்தியான பொருட்கள் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம், நாட்டு சக்கரை, தேங்காய் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வாழை இலை யூஸ் பண்ணி வேக வைங்க. வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துறாதீங்க. வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி ஹெல்தியான பொருட்கள் வச்சு செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வாழை இலை கிடச்சிச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா சாதாரணமாக இட்லி பாத்திரத்துலேயே நீங்கள் வச்சு வேக வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை கோன் மாதிரி மடிச்சுட்டு உள்ளே ஃபில் பண்ணி கூட நீங்கள் வேக வைக்கலாம். இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சும் வேக வைக்கலாம். இல்லைனா நீங்கள் உருண்டை ஷேப்க்கு உருட்டிட்டும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். வாழை இலையில் வச்சு வேக வைக்கிறப்போ அதோடைய டேஸ்ட்டே தனி தான். நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் நான் வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரும்போது உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோன்னா ஹார்ட் ஆயிரும். வாழைப்பழம் ரொம்ப கருத்து போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.